நான் வந்து சின்னதாக தான் வைப்பேன். ஸோ பெருசாக வைக்கிறவங்க பெருசாக வச்சுக்கோங்க. அழகாக இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஃப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. இந்த 2 விரல் யூஸ் பண்ணுங்க. சரியா? இப்படி இழுத்து ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வேர்ல்ட் அண்ட் கப்பல் திவ்யா. இன்னைக்கு நம்மளோட vlogல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன். நான் ஆல்ரெடி இந்த vlog போட்டிருப்பேன், பட் நிறைய பேர் அதை பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். பட் திரும்பவும் உங்களுக்காக நான் இந்த vlog எடுக்கிறேன். என்ன vlog அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இப்போ vlogக்குள்ள போகலாம். ஓகே, ஆல்ரெடி இப்போ வந்து நான் வந்து குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்துட்டு என்ன vlog அப்படின்றத கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டு வா. குளிச்சுட்டு வந்தாச்சு. இந்த சாரி தான் கட்ட போகிறேன். கைஸ், சாரி ட்ராப்பிங் வீடியோ போகலாமா? குளிச்சுட்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். என்ன தெரியுமா? இன்னைக்கு டுடே வந்து திவ்யா வந்து ஸ்லீவ்லெஸ், நாள் கழிச்சு ஸ்லீவ்லெஸ் போடுறேன். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. சரி, ஓகே. நம்ம சாரி ஃப்ளீட்ஸ்லாம் அழகாக வந்துடும். சாரியோட கலர் என்ன இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உலகல்ல. ஸோ அப்படிதான். சரி விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் பதப்பதன்னு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு சாரி ட்ராப்பிங் வீடியோலாம் எடுத்து. ஸோ அதை தான், வேற ஒன்றும் இல்லை. யாரும் வந்து கோச்சிக்க வேண்டாம். ஓகேவா? ரெடி. லென்த் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் லென்த் அளவுக்கு கட்டுறேன். நான் சாரி கட்டுறது உங்களுக்கு தெரியும். நான் வந்து கொஞ்சம் கீழே பிறகுற மாதிரி தான் சாரி கட்டுவேன். சொல்லிட்டு சுற்றிட்டு அப்புறமா இந்த ஹைட் எடுத்து வச்சது கரெக்டாக இன்சைட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் முந்தானை ஃபிட். முந்தானை, திஸ் இஸ் முந்தானை. ஓகே, ஃபிட் எடுக்கலாமா? நான் வந்து ஃபிட் சின்னதாக வைப்பேன். ஸோ பெருசாக வைக்கிறவங்க பெருசாக வச்சுக்கோங்க. சின்னதாக வைக்கிறவங்க கொஞ்சம் லென்த் பார்த்துக்கோங்க. லென்த் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சின்ன வைக்கலாமா பெருசாக வைக்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணிக்கணும். சரியா? ஓகேவா? நான் வந்து ஃபிட்ஸ் எடுத்தேன். ஸோ ஃபிட்ஸ் கரெக்டாக ஈவனாக வச்சு இந்த இடத்துல இங்கே ஒரு பின் போடுவோங்க. கைஸ், முந்தானோட ஃபீட்டில் பின் பண்ணும்போது கரெக்டாக முந்தானோட ஃபீட்ஸ் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேவா? பின் போட்டாச்சா? பின் போட்டு ஃப்ளீட் அதில் தானாக உட்கார மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணுவாங்க. ஒரு சில சாரீஸில் வந்து ஃப்ளீட் அழகாக உட்காந்துரும், ஒரு சில சாரீஸில் உட்காராது. ஒன்று முந்தானையில் ஃப்ளீட் எடுக்கும் போது கொஞ்சம் லென்த்தியாக முந்தானியை நல்லா தூக்கி பிடிச்சிட்டு முந்தானையில் இருக்க ஃப்ளீட்ஸ் எடுங்க. அப்போ தான் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிக்கோங்க ஹேண்டில். அப்போ தான் கரெக்டாக ஃப்ளீட்ஸ் வரும். சரிங்களா? ஓகே. முந்தானியை அரேஞ்ச் பண்ணும்போது நல்லா எல்லா ஃப்ளீட்ஸும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக ஹிப் கிட்ட வச்சு இல்லை ஷோல்டர் மேலே வச்சு தூக்கி பண்ணுங்க. சரிங்களா? ஒரு வாட்டி பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ லெக் வேணுமோ போட்டுட்டு மறுபடியும் இங்கே அழகாக இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஃப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. இந்த 2 விரல் யூஸ் பண்ணுங்க. சரியா? அப்படியா? ஃப்ளீட் சின்னதாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி அந்த லெஃப்டில் 2 ஃபிங்கர்ஸ் ரைட்டில் 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளீட் எடுக்க ஆரம்பிங்க. அப்போ தான் ஃப்ளீட் வந்து கரெக்டாக சின்னதாக வரும். எனக்கு சின்னதாக வேணாம் பெருசாக தான் வேணும் அப்படின்றவங்க நான் நார்மலாக வச்ச மாதிரி நார்மலாக வச்சுக்கோங்க. சின்னதாக வேணுன்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. தேவையான லென்த் வேணும் வச்சுட்டு லென்த்தை இது கம்மி பண்ணுங்க. சரியா? கம்மி பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துல பின் பண்ணணும். ஓகே? ஸோ ஃப்ளீட்ஸை கரெக்டாக ஆர்டர் வைஸ் கரெக்டாக வச்சுட்டு இப்படி நான் சொன்னல அந்த 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளீட்ஸ் வந்து சின்னதாக எடுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பெருசாக இருந்தால் இப்போ பாருங்கள் இப்போது கரெக்டாக சின்னதாக இருக்குது. ஓகே, ஓகேவா? இந்த இடத்துல பின் பண்ணி ஷோல்டருக்கு நேராக கரெக்டாக நேரம் நேராக ஒரு பின் பண்ணிடணும். ஓகே? ஓகேவா? அதாக்கா? ஓகே, இப்போ ஓகே இப்படி இருக்கு கரெக்டாக இந்த இடத்துல இங்கே இருக்கா? இங்கே இழுத்து இங்கே வைப்பீங்க. ஓகே? ஓகேவா? இப்போ வச்சுக்கலாமா?
கைஸ் இந்த ஃப்ளீட்ஸ் கூட நீங்கள் வந்து பெருசாக எடுக்கணும்னா பெருசாக எடுத்துக்கலாம், சின்னதாக எடுக்கணும்னாலும் சின்னதாக எடுத்துக்கலாம். நான் வந்து முந்தானுடைய ஃப்ளீட்டும் சின்னதாக தான் எடுப்பேன். இந்த ஃப்ளீட்டு வந்து நான் சின்னதாக தான் எடுப்பேன். ஸோ இதையும் நான் சின்னதாக தான் எடுக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் குட்டியாக தான் கைஸ் எடுப்பேன். இப்போ இது எல்லாத்தையும் ஈவன் பண்ணிக்கோங்க. ஃப்ளீட்ஸ் வந்து பட்டை வந்து உங்களோட விருப்பம் தான். நான் வந்து எல்லாத்தையுமே குட்டியாக தான் வைப்பேன்றதுனால தான் குட்டியாக வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஈவன் பண்ணிட்டு இது கரெக்டாக எடுத்துக்கோங்க. எல்லா ஃப்ளீட்ஸையும் ஒரு ஃப்ளீட்ஸ் கூட விடாம. ஃப்ளீட்ஸ் தெரியுதா? ஸோ இப்படி கையில் ஓகே பண்ணிட்டு இங்கே ஒரு பின். ஓகேவா, சின்ன பின் எடுத்து இங்கே ஒரு பின். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் ஃப்ளீட்டோட இந்த இடத்துல இங்கே ஒரு பின். ஓகேவா, ஓகேவா, குத்திட்டு இப்போ ஃப்ளீட்ஸ்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான லென்த்து இங்கே இருக்குல்ல, இந்த லென்த் இருக்குல்ல, உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு கரெக்டாக ஃப்ளீட்டை இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு எனக்கு தெரியுதா, இப்போ இங்கே ஒரு பின். ஓகே, இங்கே ஒரு பின்னை குத்திட்டு இதை விட்டுரும். இதை விட்டுட்டு இப்போ இது இருக்குல்ல, இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்த கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ஒன்று படிப்போம். இங்கே ஒரு மடிப்பு. எந்த இடத்துல மடிப்பு வருதோ அங்கெல்லாம் இப்படி இழுத்து ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா, எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு பின். ஓகே, இங்க ஒரு பின். தெரியுதா, அப்படி தெரியுதா? ஓகேவா, இந்த மடிப்பு. ஓகே, இப்போ இதை விட்டுட்டு நம்ம ஃப்ளீட் எடுத்தோம்ல, ஃப்ளீட்டை முதல்ல இன்செர்ட் பண்ணிடலாம். இன்செர்ட் பண்ணிட்டு இந்த கேப்ல இந்த பின் குத்துனீங்கல்ல, அதை கரெக்டா இந்த பின்னோட சேர்த்து இழுத்து இப்படி சுத்தி ரிட்டைன் சொல்லிட்டு இந்த மீதி இருக்குல்ல, இதை இப்படி 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 இழுத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கும். ஸோ இதை நல்லா ஃபுல்லா இழுத்துட்டு பின்னாடி போகும். இந்த ஃப்ளீட் மூவ் ஆகாம கரெக்டா ஈவனா இழுத்து சொல்லுங்க. சரிங்களா, பின்னாடி எடுத்து சொல்லுங்க. ஓகே, இப்போ டீச்சர்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுவாங்க. தெரியுதா, ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இந்த ஃப்ளீட்ல தெரியாதா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த இது ஃப்ளீட் வந்து மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு ஃப்ளீட்ஸை கரெக்டாக எடுத்து இந்த இடத்துல ஒரு பின். ஓகே, இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து கொடுத்துருப்பீங்க, அப்பதான் மூவ் ஆகும். ஓகே, ஓகேவா? ஓகே, ஃப்ளீட்லாம் கரெக்டாக எடுத்தாச்சு. ஒன்ஸ் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக நீட்டாக பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகேவா? ஃப்ளீட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா?
எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முந்தானுடைய ஃப்ளீட்டை குட்டியாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து முந்தானுடைய ஃப்ளீட் வந்து அழகாக மேலே ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து பட்டை வந்து குட்டியாக வச்சுருக்கேன். ஓகேவா? பாருங்க கொலுசை கட்டு பார்ப்போம். கோல்ஸ் எல்லாம் தெரியும். கொலுசு தெரியணும்னா கொலுசு வாங்கி கொடுப்பேன். ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஸ்லீவ்லெஸ் போட்டு வீடியோ பண்ண போறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த இடம் தெரியுதுனாலும் நீங்க இது வச்சுக்கலாம். நான் வந்து இந்த உச்சை தெரியணுன்றதுக்காக நான் இப்போ வந்து லோல கட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இதை இழுத்து நீங்க நிறைய பேர் இங்க வந்து இப்படி இழுத்து அசிங்கமாக பின் பண்ணி அப்படிலாம் பண்ணாதீங்க. என்ன ப்ரோஸ் கொஞ்சம் கீழே இருந்தா இந்த இடத்துல இங்க பின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பின் பண்ணீங்க அப்படின்னா இங்க அவ்வளவா தெரியாது. ஓகேவா? நான் வந்து எப்பவுமே லோஹித் தான் கட்டுவேன். எனக்குலாம் சாரி கட்டினா சாரியில் அழகே அந்த ஹிப் தெரியுது தான். அதுவே வந்து ஒரு ஸ்டைலு, ஒழுங்கா கட்டு, அதை கட்டு, இதை கட்டு அப்படின்னு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி போட்டாலும் காஜா பாக்குறவங்க காஜா தான் பார்ப்பாங்க. நீ சாரி எப்படி கட்டியிருக்கே, நீ வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருக்க, நீ சுடிதார் போட்டிருக்க, தொடர்ந்து மாதிரி போட்டிருக்க, இடுப்பு தர மாதிரி போட்டிருக்க, ப்ரோ தர மாதிரி போட்டிருக்கேன்னு 1000 பேர் ஆயிரம் சொல்ல தான் செய்வாங்க. பொண்ணுங்களுக்கு சாரி தான் அழகு. அதுவும் இந்த லோஹிப் கட்டும்போது ரொம்ப அழகா இருக்கும். இந்த ப்ளீட்ஸ்லாம் வந்து நீங்க அழகா இருக்கீங்க. அழகா இருக்கு. நான் வந்து இப்போ வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணல. ஸோ ஆன் ஸ்பாட்ல நான் ப்ளீட்டிங் பண்ணதுனால எனக்கு இருக்கு. ப்ரீ ப்ளீட் பண்ணி போட்டீங்கன்னா சத்தியமா சூப்பரா இருக்கும். ஸோ இது நிக்கிற இந்த ப்ளீட் நிக்கிற சாரீஸ்லாம் வந்து ப்ரீ ப்ளீட்டிங்கே தேவையில்லை கைஸ். சரிங்களா? நீங்க நார்மலா கையில எடுத்தாலே ப்ளீட்டிங்னா சூப்பரா இருக்கும். சரி ஓகே கைஸ், என்னோட ஓகே கைஸ், நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா கேட்ட என்னோட சாரி டிராப்பிங் வீடியோ நான் போட்டுட்டேன். பட் இப்படியே எண்ட் பண்ண நல்லா இருக்காதுல்ல. ஸோ ஃபுல்லா ரெடி ஆயிட்டு மேக்கப், ஹேர் ஸ்டைல் எல்லாமே பண்ணிட்டு கடைசியா ஃபுல் லுக் ஒன்று உங்களுக்காக. ஓகே கைஸ், சாரி டிராப்பிங் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கைஸ் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து சாரி கட்டுறதுனாலயோ அது ஃப்ளீட் எடுக்கிறதுனாலயோ இல்லை அதை வந்து ப்ராப்பரா கட்டுறதுனாலயோ மட்டும் சாரியோட அழகு தெரியாது. அதோட ஃபுல் அழகு எப்போ தெரியுமா தெரியும்? இப்படி ஃபுல் லுக் கொடுக்கும் போது தான் சாரியோட அழகும் நம்மளோட அழகும் சேர்ந்து சாரியோட தெரியும். சரிங்களா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து சாரி வந்து எனக்கு கட்டு தெரியலக்கா, உங்களோட சாரி டிராப்பிங் பார்த்தா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி நான் போட்ட சாரி டிராப்பிங் வீடியோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த சாரி டிராப்பிங் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கட்டியிருக்கேன். என்னோட ஃபுல் லுக் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இந்த அடுத்து என்ன vlog பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஓகேவா? இன்னும் நிறைய இருக்கு. சோ நான் சொல்றேன், நிறைய சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு அடுத்த vlogல சொல்றேன். ஓகே கைஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷனா வரும். என்னோட சாரி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சாரி டிராப்பிங் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சாரி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்ககிட்ட இருந்து டடபா பேசுறது நான் உங்க வேர்ல்ட் வின் கப்பல் திவ்யா. Hello guys, love you. See you on next vlog guys. Next என்ன vlog பண்ணலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? டைம் ஆயிடுச்சு, வாங்க guys. க்ளோஸ் மேட் போட்டுக்கிறதுனால இந்த ஃப்ளீட் கொஞ்சம் வெளில வருது. வேற ஒன்று